ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்காக இன்னும் ஒரு குட்டி கதை. இந்த கதை இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குங்க. ஒரு ஊரில் பானை செய்பவர் இருந்தார். அவர் பானை வியாபாரியும் கூட. அவருடைய தினசரி வேலையே என்ன அப்படின்னா, ரொம்ப தொலைவில் போய் அவர் ஒரு 5 கழுதைகளை வச்சுருப்பார். அந்த 5 கழுதைகளை எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப தொலைவில் மண்ணை அள்ளிட்டு கழுதையிட்ட வச்சுட்டு திரும்பி வருவார். திரும்பி வர்ற வழியில் ரொம்ப தொலைவான பயணம்ன்றதுனால அவங்க ரெகுலராக அவர் ஓய்வெடுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, ஒரு மரத்துக்கு பக்கத்தில். அந்த மரத்தில் 5 கழுதைகளையும் அவர் கட்டி போட்டுட்டு ஓய்வெடுப்பார். அதுக்கப்புறம் தூங்கி எழுது அவங்க கொஞ்சம் நல்லா தெம்பானதுக்கப்புறம் திரும்பி வீட்டுக்கு வருவார். இது இவருக்கு ஒரு தினசரி ஒரு வேலையாகவே போய்கிட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு நாளில் அவர் அதே மாதிரி 5 கழுதைகளை கூப்பிட்டுட்டு அந்த தொலைதூர பயணத்துக்கு போகிறாரு. மண் அள்ளுறாரு, கழுதைகள்கிட்ட சுமக்க வைக்கிறாரு. வச்சுட்டு திரும்பி வர்ற வழியில் ஓய்வெடுக்கக்கூடிய இடம் வருது. அதே மரத்தடி பக்கத்தில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி 5 கழுதைகளை மரத்தில் கட்டுறதுக்கு கயிறுகளை எடுக்கிறாரு. 4 கழுதைகளை கட்டினதுக்கு அப்புறம் தான் அவர் கவனிக்கிறாரு, ஒரு கழுதையை மரத்தில் கட்ட வேண்டிய அந்த கயிறை அவர் கொண்டு வரல, மறந்துட்டார். அந்த கழுதையை அப்படியே அவர் நிற்க வச்சு, எப்படி இந்த 4 கழுதையோடு தானே இந்த கழுதை நிற்கணும்னு நிற்க வச்சுட்டு அவர் பாட்டுக்கு ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சாயிறாரு. அவரை தூங்க விடாமல் அந்த இன்னொரு கழுதை அவர் பக்கத்தில் போய் கத்துன்னு கத்திக்கிட்டே இருக்கு, தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த பானை செய்பவர் முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது அதை அனுசரித்து தூங்கி எழுந்து நம்ம வீடு போய் சேரலாம், கொஞ்சமாவது ஓய்வு வேணும்னு நினைக்கிறாரு. ஓய்வு அவர் எதிர்பார்த்தபடி கிடைக்கவே இல்லை. அந்த கழுதை கத்திக்கிட்டே இருந்தது. வழியில் ஒரு வழிப்போக்கன் போனார். என்னப்பா பிரச்சனை, இந்த கழுதை ஏன் கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னோடனே இவர் நடந்ததை சொல்கிறாரு. அவர் சிரிச்சுக்கிட்டே ஒன்று தான் சொன்னார். ஏன்பா, அந்த கழுதைக்கு தினம் இதே மாதிரி கூப்பிட்டுட்டு வருவேன், கயிறு மரத்தில் கட்டுவேன், கயிறை மரத்தில் கட்டின உடனே அப்படியே அது மரத்தடியிலேயே அது நிற்கணும்னு நீ பழக்க வச்சுருக்க. திடீர்னு நீ கயிறு கட்டலைன்னா அந்த கழுதையை எப்படி அதனுடைய பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணும். ஸோ அது மைண்டு வேறு மாதிரி ஃபிக்ஸ் ஆகிருக்கு. நீ ஒன்று பண்ணு, அந்த கழுதையை மரத்துக்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு அதே மாதிரி அந்த கயிறை மரத்தில் கட்டுற மாதிரி நீ நடி, இந்த கழுதையை அடங்கிரும் அப்படின்னு இந்த வழிப்போக்கன் சொல்லிட்டு போனார். இவர் நம்பவே இல்லை. இது எப்படி சாத்தியம், நடிச்சா கழுதை நம்பிடுமா அப்படின்ட்டு, சரி நம்ம சொன்னதை செஞ்சு தான் பார்க்கலாமே அப்படின்ட்டு அந்த கழுதையை அந்த மரத்துக்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு. பக்கத்தில் 4 கழுதை கட்டி போட்டு இருக்குது. இந்த கழுதை முன்னாடி அதனுடைய கழுத்தை அப்படியே கட்டுற மாதிரி அப்படியே ஆக்ஷன் பண்ணுறாரு. அப்படியே அந்த இன்னொரு கயிறை மரத்தில் கட்டுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அந்த கழுதையை பார்த்தா அந்த கழுதை பழையபடி அதே இடத்துல, அதாவது ஒவ்வொரு நாளும் எப்படி அந்த 4 கழுதைகளோடு இது நிற்குமோ அதே மாதிரி இது அப்படியே தொந்தரவு பண்ணாமல் நின்றுட்டு இருந்தது. இந்த நபர் நல்லா ஓய்வெடுத்து தூங்கி எழுந்துட்டு அந்த கழுதைகள் எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போகலான்னு அந்த கழுதைகளை கூப்பிட்டு போகும்போது, எந்த ஒரு கழுதையை அவர் கட்டி போட்ட மாதிரி நடித்தாரோ அந்த கழுதை அந்த மரத்தடியில் இருந்து நவரவே இல்லை. இவர் என்ன பண்ணாலும் அந்த கழுதை நவரவே மாட்டிருக்கு. போன வழிப்போக்கன் திரும்பி அவர் வரும்போது, இப்போ உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னா, நான் வீட்டுக்கு போகணுங்க ஐயா, ஆனால் இந்த கழுதை நீங்கள் சொன்னதை செஞ்சேன், நின்றுச்சு மரத்தடியில், தூங்கி எழுந்துட்டேன், ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்கு அது அசைய மாட்டிருக்கு அப்படின்னோடனே அவர் சொன்னாராம், ஏன்பா நீ கயிறு கழுதைக்கு கட்டின மாதிரி காமிச்ச, அந்த கழுதைக்கிட்ட அந்த கயிறை நீ கழட்டினதை காமிச்சியா, அப்போ தானே அதுக்கு தெரியும், ஓகே கயிறை இவங்க கழட்டிட்டாங்க, நம்ம வீட்டுக்கு போக போகிறோன்னு தெரியும். இப்போ அது என்ன நினப்பில் இருந்துட்டுருக்குன்னா, கயிறு நம்ம கட்டப்பட்டிருக்கோன்னு சொல்லி நின்றுட்டுருக்கு அப்படின்னோடனே இவருக்கு புரிஞ்சுது. ஓ இதுதான் விஷயமா அப்படின்னோடனே அந்த கழுதை முன்னாடி அந்த கயிறுலாம் அவுக்கிற மாதிரிலாம் ஆக்ஷன் காமிச்சிட்டு அந்த கழுதையை கூட்டிகிட்டு போகும்போது அந்த 5 கழுதைகளும் சேர்ந்து இவரோட போகுது, வீடு போய் சேர்றாங்க. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தினசரி பழக்க வழக்கங்கள் தான் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். தினசரி பழக்க வழக்கங்கள் நல்ல விஷயங்களாக இருந்தது அப்படின்னா அதுதான் நம்மளுடைய மனசுக்குள்ளே போகும், அதுதான் நம்மளுடைய கேரக்டராக மாறும்.
இந்த கழுதைகள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ்டு. தினம் பார்த்தீங்கன்னா, இத இந்த டைம்க்கு நம்மள வந்துட்டு கட்டி போட்டுருவாங்க. இவ்வளோ நேரம் நம்ம நிப்போம். இந்த டைம்க்கு இவங்க வந்துட்டு கயிற அவிழ்ப்பாங்க. நம்ம வீடு போவோம். இது பழக்கவழக்கம். ஒரு நல்ல விஷயத்த நம்ம பழக்கிக்கணும் அப்படின்னா, அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேணாம். முதல்ல கொஞ்ச நாள் அத ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். கஷ்டமா இருந்தாலும் பரவால்ல. அத ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அது நாளடைவில உங்களுடைய பழக்கமாவே மாறிடும். ஒரு நல்ல விஷயம் உங்களுடைய பழக்கவழக்கங்களா மாறுச்சுன்னா, அது உங்களுடைய கேரக்டராவே மாறிடும். நீங்க வளர வளர அந்த கேரக்டர் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்ட தான் உங்களுடைய வாழ்க்கையில குடுக்கும். அதனால நம்ம பழக்கவழக்கங்கள் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். தினசரி நான் பொய் சொல்லிக்கிட்டே தினசரி இருக்கிறான் அப்படின்னா, அவன் விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனா, அதுவே அவனுக்கு பழக்கவழக்கங்களா ரெகுலரா ஆயிருச்சுன்னா, அதுதான் அவன் மைண்ட்ல செட் ஆகும். நாளைக்கு அதுவே அவன் கேரக்டர் ஆகும். அப்போ அவன் வந்துட்டு வளரும்போதும் ஒரு பொய் சொல்ற மாதிரி, அவன் கிரெடிபிலிட்டி இல்லாத ஒரு ஆள். அதாவது இவன நம்பி எதுவும் பண்ண முடியாத ஒரு ஆளா சமுதாயத்துல தெரிவான். அதனால இந்த கதையில நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். பழக்கவழக்கங்கள நல்ல வகையில வச்சுக்கோங்க. அது நம்மளுடைய வாழ்க்கையை சீர்திருத்தும். மறுபடியும் ஒரு குட்டி கதையோட நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.